ஹாமி ஹலோடா வெல்கம் டு தி பர்பிள் வேர்ல்ட். ஐம் யுவர் ட்ரீமர். இப்போ நம்ம பார்க்க போட்டு ஜிம்மினோட எந்த சப்ஸ்டிஷனோட நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். அந்த லாஸ்ட் பேட்டர்னில் விட்டுருந்தோமோ அதில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜிம்மன் அவனோட வேர் ஹவுஸில் பேஸ்மெண்ட்டில் நின்றுட்டுருக்கான். அவனுக்கு முன்னாடி அவனுடைய கார்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. சார், ஏதாவது ப்ராப்ளமா? ஏதாவது இம்பார்ட்டன்ட் மிஷினாக என்ன? ஏன்னா நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக அர்ஜென்ட் மீட்டிங்லாம் ஏற்பாடு பண்ண மாட்டீங்க, அதனால தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் அங்கே நின்றுட்டுருக்கான். இப்போது ஜிம்மன் அவன் ஹேரை ஃபில் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, ஜின்னி அவங்க எங்க? சார், ஜின் சார் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டீல் விஷயமா இங்கிலாந்து வரைக்கும் போயிருக்காரு. அப்புறம் அவரோட ஃபோன் அவுட் ஆஃப் ரீச். சரி, அவர் எப்போ வேணால் வரட்டும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு மிஷின் கொடுக்குறேன். இதை நீங்கள் இன்னும் 24 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியே தீரணும். இல்லைன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரிஸ்டல் அப்படியே எடுத்து அங்கே இருக்க டேபிள் மேலே வச்சுட்டு அந்த டேபிள் மேலே ஏறி நிற்கிறான். எல்லோரும் அவனை பார்த்துட்ருக்காங்க. அசைன்மெண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் உங்களோட ஃபோட்டோவை எடுத்து அங்கே வைக்கிறான். ஒரு காலில் இந்த ஃபோட்டோவில் இவ பேர் ஓயன். அப்புறம் இந்த மிஷினுக்கு நான் ராபின் ஒன்று தான் சூஸ் பண்ணுறான் அப்படின்னு அவன் சொன்ன அடுத்த நிமிஷம் அங்கே இருக்க எல்லாருக்குமே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா வயன்னா நீங்கள் அதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ வேறு ஏதோ ஒரு பொண்ணோட ஃபோட்டோ காமிச்சு வயனை சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லோரும் அவனை ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. சார், ஆனால் மேடம் தான் வீட்டில் இருக்காங்களே, இவங்க யார் மேடம்மா? லோ, வீட்டில் ஒருத்தர் இருக்காளா, அவ்வளோ சொல்கிறியா? அவெல்லாம் ஃப்ராடு. அவன் என் வயனே கிடையாது. இதோ இந்த ஃபோட்டோவில் இருக்கால, இவ பேர் தான் வயன், என்னோட வயன். இன்னும் 24 ஹவர்ஸில் இவ என்கிட்ட இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. இந்த வீட்டுக்குள்ளாக இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ சொல்கிறான். அவங்க எல்லாத்தையும் அதை நோட் பண்ணிக்கிறாங்க. இதை கேட்கும்போது ராபினுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா ஜிம்மனுக்கு அவ்வளோ லவ் கொடுத்துருப்பா, அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா, ஒரு குழந்த மாதிரி அவனை கேர் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போது ஜிம்மன் வேறு ஏதோ ஒரு பொண்ணை ஃபோட்டோ காமிச்சு அவள் தான் என்னோடய வயன், அவளோட லைஃப்னு சொல்லிகிட்டு இருக்கான். இது கேட்கும்போது அவங்களுக்கு கோவம் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை அவங்க இருக்காங்க. இப்போ ராபின் முன்னாடி வந்து, சாரி சார், என்னால் இந்த மிஷினை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்ன அவன் நிற்கிறான். ஜிம்மன் அவன் பிஸ்டல் எடுத்து ராபினுக்கு பின்னாடி இருக்க ஒருத்தனை அப்படி ஷூட் பண்ணுறான். அவனோட காலில் அந்த புல்லட் படுது. உன் க்ரூவில் இருக்க உயிரோட வேணும்னா நீ இந்த மிஷினை எடுத்து முட்டிக்கிற, இல்லை நான் பண்ண மாட்டேன்னா நெக்ஸ்ட்டு காலில் இறங்கின புல்லட் உன் தலையில் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் டீம் பார்த்து சுடும்போது எல்லோரும் அப்படியே அழுதுட்டுருக்கானுங்க, பயத்தில் கத்துறானுங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் ராபினும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். குட். அப்புறம் உனக்கு அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் 5 மினிட்ஸில் நான் டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். எனக்கு என் வயன் வேணும். என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு தெரியாது. ஸ்கெட்ச் போடு கிளியராக, ஓகேவா? உனக்கு என்ன ஃபோர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணு, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. இன்னும் 24 ஹவர்ஸில் என் வயன் என் கண்ணு முன்னாடி என் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு அங்கேருந்து அப்படியே போயிடுறான். அங்கே இருக்க எல்லோரும் பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. இப்போது ராபின் கிட்ட ஒரு கார்ட்ஸ் வந்து பேசுகிறான். ராபின் சார், என்ன சார் இது ஜிம்மன் சார் எப்படி பேசிட்டு போகிறாரு? அவர் பேசல, அவளுக்குள்ளே இருக்க இந்த கொயன்ற பேய் பேசுது. அவங்க எந்த மாதிரி ஒரு பொண்ணுடா, அவங்க பேர் கூட எனக்கு தெரியல. ச்சே, இத்தனை நாள் அவங்கள தான் நான் வயன்னு நினச்சிட்டு, அந்த மாதிரி ஒரு பொண்ணை யாருக்காச்சும் பிடிக்காமல் இருக்குமாடா? நேற்று போட்டு அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முறுக்கிட்டு நிற்கிறான். அங்கே இருக்க எல்லாருக்குமே உங்களை நினச்ச அவ்வளோ பாவமாக இருக்குது. அந்த சேம் டைம் ஜிம்மன் அவன் ஃபோன் எடுத்து அவன் கான்டாக்ட்ஸை சர்ச் பண்ணிகிட்ருக்கான். அதில் லாஸ்ட்டில் இருக்க ஒரு கான்டாக்ட் ஃபிலிக்ஸ். அந்த பேர்டோட சிம்பிள் போட்டு ஒரு நேம் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் சண்டைக்கோழி 1 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் 2-3 எபிசோடில் வந்து ஃபிலிக்ஸ் வந்து ஒயனோட ஃபோட்டோவை வந்து சீக்ரெட்டாக எடுப்பான். அதுவும் இல்லாமல் அதை பார்த்துட்டே இருப்பான். அடிக்கடிக்கு நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டேயும் ஒயன்கிட்டையும் சொல்லுவான்.
ஸோ பட் அவனுக்கு அந்தமாரி கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாருமே கிடையாது. அந்த ஃபோட்டோஸ் எடுத்ததெல்லாம் அவன் ஜிம்மனுக்கு தான் சென்ட் பண்ணியிருப்பான். ஜிம்மன் சொன்னதுனால தான் அவன் லீஸாவோட கம்பெனிலே ஜாயின் பண்ணியிருப்பான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொன்னது எல்லாமே ஜிம்மன் தான். ஏன்னா அவனுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் அவன் தான் கொடுத்துட்டு இருந்திருப்பான். ஸோ இதெல்லாம் தெரியாமல் தான் எத்தனை நாள் இருந்திருப்பீங்க. இப்போ ஜிம்மன் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபிலிக்ஸ்க்கு கால் பண்ணும்போது அது அன்னோன் நம்பர் தான் இருக்குது. ஃபிலிக்ஸும் கால் அட்டன் பண்ணுறான். ஹலோ, யார்? என்ன ஃபிலிக்ஸ், அதுக்குள்ளே நான் மறந்துட்டியா? டீச்சு ஜிம்மன்யோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு கத்துறான். இப்போது அவனோட கேபினில் தான் இருப்பான். யோ, நீங்களா? எங்கே இருக்கீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு இப்போது இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை. நீ எங்கே இருக்க? வாயன் எங்கே இருக்கா? இந்த ஜேகே எங்கே இருக்கா? என்ன பண்ணிகிட்ருக்காங்க? எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இந்த 2 வருஷத்தில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஜிம்மன் கிட்டே சொல்கிறான். ஜேகேக்கும் வாயனுக்கும் அந்த செக்ரட்டரி மூலமாக ஒரு குழந்தை பிறந்தது சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவன் சொல்லும்போது, இப்போது சரி, அப்போது நீ சோமியை மேரேஜ் பண்ணிக்க போறியா? ஆமாம், அது எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ. எனக்கு என் வாயன் வேணும். ஏன்னோ 24 ஹவர்ஸ்க்கு அவள் என்னென்ன பண்ண போகிறான்ற எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். என்னோடய மேரேஜ் தான் நடக்க போகுது. ஸோ அதோட ப்ரிப்ரேஷனில் தான் எல்லோரும் இருப்பாங்க. நாளைக்கு நாங்கள் எல்லோரும் ஷாப்பிங் போகலான்னு இருக்கோம். ஷாப்பிங்கா? ஆமாயா. அப்புறம் இப்போது ஜேகே அவங்க வீட்டில் இல்லை. அவர் ஏதோ மீட்டிங்காக வெளியில் போயிருக்காரு ஜீஜு ஐலண்டுக்கு. அவர் வரத்துக்கு 2 நாள் ஆகும். அப்போது வாயன் தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் சோமியும் நானும் கூட தான் இருப்போம். நீ எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த சோமி ஏதாவது சொல்லி அங்கே கூப்பிட்டு போ. அப்புறம் வேறு யாரும் அவங்க கூட இருக்கக்கூடாது. ஆனால் அந்த குழந்தை இருக்கட்டும். அது இருந்தால் தான் வாயனால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுல்லாக பிளான் போட்டு முடிச்சுட்டு அந்த காலை கட் பண்ணுறான். அந்த காலை கட் பண்ண அடுத்த செகண்ட் அவன் எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு ஃபைலில் கன்வெர்ட் பண்ணி ராபினுக்கு கூப்பிட்டு அவங்ககிட்ட கொடுக்குறான். ராபின் இப்போது இப்படி தலையை குனிஞ்சிட்டு முன்னாடி நின்றுட்டுருக்கான். எங்கே பாரு ராபின், இதில் வாயனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, சரியா? அப்புறம் நாளைக்கு இந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நோட் பண்ண எல்லா ஷெடியூல்ஸுமே கொடுக்குறான். இதில் நீ என்ன வேணால் பண்ணு, எந்த டைம் வேணால் யூஸ் பண்ணிக்கோ. ஸ்பெஷலி இதோ இங்கே ஈவினிங் 6 o'clock இந்த மாலுக்கு தான் அவன் ஷாப்பிங் போகலான்னு இருக்கா. ஸோ நாளைக்கு எனக்கு என் வாயன் வேணும். நீ எப்போ அவளை தூக்குவ, எப்படி தூக்குவ, எதுவும் எனக்கு தெரியாது. எனக்கு அவள் வேணும். எத்தனை பேரோட உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்லை, புரிஞ்சுதான்? அப்புறம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஏன் வாயன் என் வீட்டில் என் கூட இல்லைன்னா இதோ இங்கே இருக்காளே இந்த வாயன், ஐ மீன் ஃபேக், அவளை நானே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அவனுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஆனால் சார், மேடம் என்ன பண்ணாலாம்? இவளால் தான் இதோ 2 வருஷம் நான் யார், என் வாயன் எங்கே இருக்கான்னு கூட தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி இவ பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன். அவளுக்கு பனிஷ்மெண்ட் வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டே இருக்கும்போது இப்போது நீங்கள் அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க. ஏய், மேனஸ் இல்லை, இப்படியே வர. அது நான் ட்ரெஸ் எடுக்க வந்து. ட்ரெஸ்ஸா? அது எதுக்கு இந்த ரூமில் இருக்குது? நான் இந்த ரூமில் தானே ஸ்டே பண்ணேன். அதான் வாய்கிட்டே பேசுவேன். இப்போ நான் திக்கிறேன். அது ஒன்றும் இல்லை. ஓ, ட்ரெஸ் எல்லாம் ஒரு கேடு. போயிட்டு கிச்சனில் இருந்தால் வேலை இருக்கும், அது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். நீங்கள் இப்போது அப்படியே கிச்சனுக்கு போகிறீங்க. கிச்சனுக்கு போனால் அங்கே இருக்க மேட்ஸ் எல்லாம் அப்படி உங்களை பார்க்குறாங்க. ஆண்டி, என்ன ஒர்க் இருக்கு சொல்லுங்க. நீ எதுக்குடா இதெல்லாம் செய்கிற? நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை ஆண்டி, சின்னன் தான் சொல்லியிருக்கேன் நான் தான் எல்லா வேலையும் செய்யணும்னு. நான் எல்லாத்தையும் செய்கிறேன், எனக்கு எப்படி செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க.
எனக்கு குக்கிங் வராது தெரியும். ஸ்டில் இருந்தாலும் பரவாயில்ல, என்னென்ன எவ்வளோ போடணும்னு சொல்லுங்கள், நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தேம்பி தேம்பி எழுதிட்டு நிற்கிறீங்க. உங்களால் அந்த பெயினெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அதுவும் இல்லாமல் அவனோட பேசுகிற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இதை எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அந்த இடத்துல அழுதுகிட்டே நிற்கிறீங்க. இன்னும் உங்கள் பாடி முழுக்க செம்ம பெயினாக இருக்கும். அங்கங்கே அந்த சின்ன சின்ன பேண்டேஜ்லாம் போட்டு ஒட்டி வச்சுருப்பீங்க. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போது இந்த சேம் டைம் ராபினோட டீம், சார் இந்த மிஷினை வேறு யார்கிட்டேயாச்சும் கொடுக்கலாம்ல? வேறு யார்கிட்டேயாச்சும் கொடுக்கலாமா? ஏன் நீ பண்ணால் வேணான்னு தான்? இல்லை சார், என்னால் இந்த மிஷின் எடுத்து பண்ண முடியாது. நீங்கள் மேடம்காக இன்ஸ்டா பண்ணுறத என்னால். மேடமா? யாரை பற்றி சொல்கிறா? அது வந்து சார், நம்ம வீட்டில் இருக்காங்களே உங்கள் ஒய்ஃப். ஒய்ஃபா? டேய், காமெடி பண்ணுறியா? உனக்கு பாஸ் நானா அவளா? அப்புறம் என்ன சொன்னா மேடம்? அவளோட பேர் என்னன்னு கூட எனக்கு சரியாக தெரியல. என்னவோ சொன்னாலே தியா. ஏனோ அவள் வாயன் கிடையாது. என் வாயன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸியல் ரியாக்ஷனே மாத்திரான். இதை பார்க்கும்போது ராபினுக்கு கோவம் வருது. அவன் சைலண்ட்டாக அப்படியே நின்றுட்டுருக்கான். இங்கே பாரு ராபின், இப்போ நீ மட்டும் இந்த மிஷினை எடுத்துக்கலான்னு வச்சுக்கேன், என்ன நாட்டுக்குன்னே எனக்கு தெரியாது. இங்கே இருக்க எல்லாரையும் விட நான் உன்னை அதிகமாகவே நம்புகிறேன். ஜின்னி அவங்க இங்கே இருந்தாருன்னா இது எல்லாத்தையும் அவரே பார்த்துக்குவார். ஒருவேளை நான் சொல்கிறேன்றதுனால உனக்கு இந்த மிஷின் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியலையான்னு என் யாவுக்கு தான் வேலை செய்வேன், எனக்கு இல்லையா? சார் அப்படிலாம் இல்லை, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் சார், அதெல்லாம் நான் செய்கிறேன். ஆனால் இது மட்டும் என்னால் முடியாது. இதை நான் மேடமுக்கு செய்கிற ஒரு துரோகமா? அவன் சிரிச்சுக்கிட்டே அங்கே அந்த பெட் மேலே உட்காந்துட்டு கால் மேலே காலை போட்டு, துரோகம்னு சொல்கிறேன். சரி, ஆனால் நான் ரூல்ஸ் மாற்றிடுவான். உனக்கு 24 hours டைம் கொடுத்துருக்கான்ல, நாளையிலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 24 hours என் ஒயன், என்னோட ஒயன் இந்த வீட்டில் என் கூட இல்லைன்னா இங்கே இருக்காள் இந்த ஒயன், ஃபேக்கான ஒயன், அவளை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி கேஷுவலாக சொல்கிறான். இதை கேட்கும்போது அப்படி ராபினால் அதை நம்பவே முடியல. அப்படி பார்த்துட்டே நிற்க, ஓகேடா உன் டைம் ஸ்டார்ட் நான் டீமை கூட்டிகிட்டு கிளம்பு. அப்புறம் நம்மளோட ப்ரைவேட் ஜெட் எடுத்துக்கோ, நீ கிளம்பு. உனக்கு என்ன ஃபோர்ஸ் தேவை எல்லாத்தையும் யூஸ் பண்ணு, ஓகேவா? டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்குது, ஃபைலை பத்திரமா எடுத்துகிட்டு போ. அப்புறம் என் வயன் ரொம்ப ஸ்மார்ட், அதுவும் இல்லாமல் ரொம்ப திமிர்த்தனம் காட்டுவான், ரொம்ப சண்டை போடுவான், கத்துவான். எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் என்ன நடந்தாலும் அவன் மேலே ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் பத்திரமா கூப்பிட்டு வரீங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே முறைச்சிட்டே இருக்கான். இப்போ ராபின் எதை நோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போது ராபின் ஸ்ட்ரைட்டாக அவனோட டீமை கூட்டிகிட்டு சியோலுக்கு கிளம்பியிருப்பான். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் நடந்த மாதிரி அவங்க பர்ஃபெக்டாக ஸ்கெட்ச் போட்டு அங்கே நடு ரோட்டில் வச்சு வாயினியும் குழந்தையும் கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே யோசித்து பார்த்துட்டு அப்படியே சொல்லிவிட்டு இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே தி வாயனை பார்க்குறான். இப்போ சொல்லு, இல்லை என்னோட தப்பு என்ன இருக்குது? எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் நான் தான் வயன்னு சொன்னேன். உன்னை காப்பாற்றுறதுக்கு எனக்கு இது தவிர வேறு வழி தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்காக நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து பொழிச்சிட்ருக்கேன். என் சின்ன என்னோட சிம்மன் இப்படி மாறுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவன் கூட நான் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு உண்மையாக தான் இருந்திருக்கு.
அவன் என்னை ஒவ்வொரு தடவும் என்னை கூப்பிடும் போதும் எனக்குள்ள கத்தியை வச்சு குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தும் அவன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில நான் இருந்தேன். தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான். அவன்கிட்ட நான் அவனோட வயநிலைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் எனக்கு அதுக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் அமையலை. அதுதான் நான் பண்ண பாவம். லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், ரொம்ப லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நீ இன்னும் அவன் மாறுவான்னு நினைக்கிறியா? அவன் மாறுறானோ இல்லையோ, என்னை மன்னிச்சா போதும். விளையாடுறியா? மன்னிக்க வேண்டியது நீ தான், அவன் இல்லை. இல்லை, நான் தப்பு பண்ணியிருக்கேன்ல. அவங்ககிட்ட நான் அட்லீஸ்ட் மேரேஜ்க்கு முன்னாடியாச்சும் சொல்லியிருக்கணும், நான் வயன் இல்லைன்னு. இல்லைன்னா நான் மேரேஜ் அன்னைக்காச்சும் சொல்லியிருக்கணும், நான் வயன் இல்லைன்னு. ஸ்டில் இருந்தோன்னா எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். எனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுட்ருக்கீங்க. வயன் உங்களை அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா, அவள் கதையெல்லாம் கேட்டு முடிச்சிட்டியா? என்ன சொல்ல போகிற? நீ அப்படி அவனுக்கு என்ன பண்ண? ஏதாவது பேசியிருப்பியா, ஏதாவது செஞ்சிருப்பியா? ஆனால் இவ எல்லாமாவும் இருந்தான். அவனுக்கு அம்மாவா, ஒரு பொண்டாட்டியா, ஒரு வைஃபா, ஒரு ஃப்ரெண்டா, எல்லாமுமா இருந்து பார்த்துக்கிட்டான். இவளா தோ தெருநாயை விட மோசமாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் உன்ன எங்கே பார்த்தியா? இந்த வீட்டில் மகாராணின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னால் அவரை புரிஞ்சிக்கவே முடியல. போமா போ, போயிட்டு போய் இன்னொரு குடும்பத்தை கட்டுக்கலான்னு சொல்லிட்டு பாரு. ஆண்டி ப்ளீஸ், அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், பாவம். அவங்க தெரியாதனமாக இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்களுக்கு காயப்படுத்தாதீங்க, அவங்களையும் கொஞ்சம் நல்லாவே ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே போயிட்டு வயனோட கையை பிடிக்கிறீங்க. எங்கே பாருங்க வயன், எனக்கு தெரியும் நீங்கள் இது எதையும் வேணும்னு செய்யலாம். இங்கே இருக்கவங்க எல்லாரும் உங்கள் மேலே கொஞ்சம் கோவமாக இருப்பாங்க, ஆனால் எல்லாம் சரியாயிடும். என்னால் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாத நிலமையில நான் இருக்கேன். என்னால் முடிஞ்சதுன்னா நான் ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே இருக்க வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா சிம்மன் அவன் மோசமானவன் கிடையாது. மேபி எனக்கு மட்டும் மோசமானவனாக இருக்கானோ என்னவோ. உங்கள் குழந்தைக்கு எதுவும் ஆகாது. உங்கள் குழந்தைய காயப்படுத்துகிற அளவுக்கு அவன் அந்தளவுக்கு குரூவலான பர்சன் கிடையாது. நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் முதல்ல இங்கேருந்து போங்க. சிம்மன் பார்த்தானா இதுக்கும் கோவப்படுவார், ரொம்ப கோவப்படுவார். இதுக்கப்புறம் என்கிட்ட பேசணும்னா ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வாயனை பார்த்து சொல்லும்போது அவள் அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸாக அப்படியே உங்களை பார்த்துட்டு எந்திரிச்சு நிற்கிறான். இங்கே பாரு, நான் உனக்கு திரும்பவும் சொல்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி ஜிவன் நல்லவெல்லாம் கிடையாது. அவன் கூட இத்தனை நாள் நான் ஃப்ரெண்டாக இருந்தான். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு, அவன் நல்லவன், அவனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனோட உண்மையான இன்டென்ஷன் எப்போ தெரிஞ்சுதோ அப்போ தான் அவனோட உண்மையான முகம் எனக்கு தெரிஞ்சுதோ. தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால் நீ இவ்வளோ சஃபர் ஆயிருக்க. அதுக்கு நான் உங்ககிட்ட முதல்ல சாரி சொல்லிக்கிறேன். ஆனால் உனக்கு பாவம் பார்க்குற நிலமையில நான் இல்லை. எங்கள் பாரதி, இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போ. என்னால் தான் தப்பிக்க முடியாது, உன்னால் முடியும். இங்கேருந்து போயிட்டு உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு. உனக்கு ஒரு பிரைட்டான லைஃப் இருக்கு. இல்லை, என்னால் எங்கேயும் போக முடியாது.
என்னால் ஜிம்மனை விட்டு இருக்க முடியாது. நான் அவரை விட்டு போக மாட்டேன். என்ன விளையாடுறியா? இந்த மாதிரி ஒரு பேய் கூட இருக்க போறியா? அவன் ஒரு மான்ஸ்டர். இன்னும் என்ன லவ்வா? அவ்வளோ லவ்வா என்ன? அதையும் தாண்டி என் குழந்தைக்கு அப்பா வேணும்னு நினைக்கிறேன். வாட் அப்படின்னு சொல்லிட்டு வயன் ஷாக்கிங்கில் நிற்க அந்த மெய் அப்படியே வந்து தீயோட ஷோல்டரை ஹோல்ட் பண்ணி, எங்கள் பாரதி இப்போ கூட எந்த பிரச்சனையும் இல்லை, வா போயிட்டு ஜிம்மன் சார்கிட்ட சொல்லலாம். அவர்கிட்ட சொன்னால் கொஞ்சமாச்சும் மனசு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இல்லை ஆண்டி, அன்னைக்கு ஜிம்மன் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? நல்ல வேலை எனக்கும் அவருக்கும் குழந்தைன்னு ஒன்று பிறந்திருந்தா அதையும் கொண்டு இருப்பேன்னு சொன்னார். இது கேட்டுட்டு என்னால் எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு? அன்னைக்கு நான் அவ்வளோ ஆசையாக அந்த ரூமை டெக்கரேட் பண்ணி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீங்கள் அப்பாவாக போகிறீங்கன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது எல்லாத்தையுமே ஒரே வார்த்தையில் உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வயனுக்கு தலையை சுற்றுற மாதிரி இருக்கு. எங்கள் பாரதி, இப்போ நான் உன்கிட்ட சொல்கிறேன், ஜிம்மன் இதுக்கெல்லாம் டிசர்வ் இல்லை. இங்கேருந்து முதல்ல கிளம்பு. அதுதான் உனக்கும் குழந்தைக்கும் நல்லது, புரிஞ்சுதான்? என்னால் முடிஞ்சா நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நானே பேசி ஜிம்மன் கிட்ட இருந்து நீங்கள் தயவு செஞ்சு எனக்காக அவர்கிட்ட எதுவும் பேசுவேன்னா இதுக்கு மணல் என்னால் எதுவும் தாங்கிக்க முடியாது. ஏற்கனவே நான் ரொம்ப வீக்காக இருக்கு. அவர் பண்ணதில் குழந்தை எப்படி தப்பிச்சது அதுவே எனக்கு பெரிய விஷயம். இல்லைன்னா அன்னைக்கு அவர் என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கும் போது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நைட்டை யோசித்து பார்த்துட்டு பயங்கரமாக எடுத்துட்டு இருக்கீங்க. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இங்கே பாரதி, ஆக்சுவலி எல்லோரும் சொல்லுவாங்க நான் ரொம்ப போல்டுன்னு, ஆனால் அந்தளவுக்கு போல்டு இல்லை. உன்னை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது உண்மையான ஒரு போல்டான ஒரு பிரேவான பொண்ணு எப்படி இருப்பான்னு. என்னோட ரொம்பவே போல்டாக இருக்கு. இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நானே பெட்டர் தெரியுமா? எனக்கு மற்றவங்களால தான் பிரச்சனை வந்துச்சு. இப்படி இருந்தோம் என் புருஷன் என் கூடவே இருந்தான், எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்தான், இப்பவும் கொடுத்துட்ருக்கான். ஆனால் நீ எனக்கு ஒன்று நினச்சா என்ன சொல்கிறதுன்னே தெரியல. உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். என்னை மன்னிச்சிடு. இதை தவிர என்னால் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்சா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு நான் முதல்ல இந்த இடத்த விட்டு போகணும். எங்கள் பாரதி, லைஃப்பில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம ஏதாவது ஒன்று விட்டு கொடுத்து தான் ஆகணும். அது எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் உன்னை மட்டும் நீ அதில் இழந்துடக்கூடாது, புரிஞ்சுதான்? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறான். அவள் குழந்தைய பார்த்துட்டு அவள் அப்படியே உங்களை பற்றி யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அழுதுட்டு அப்படியே அந்த மெய்டோட மடியிலே படுத்துட்டு தூங்கிட்டு வந்திருப்பீங்க. ஓகேடா ஆர்மி, இந்த பாட்டு இதோட முடிச்சிக்கலாம். அண்ட் ஒரு 2 to 3 பார்ட்ஸ் தான் இருக்கும். அதை நம்ம சீக்கிரமாக போட்டு இந்த சீரியை வந்து முடிச்சிடலான்னு. எனவே உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி நிறைய பேர் கேட்குறது என்னென்னா விஎஃப்எஃப் போடுங்க, சோல்ஃபுல்லாக போடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்ருக்கீங்க. அதில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலி சோல்ஃபுல் லவ் வந்து பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரி, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அதை நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி ஒரு விச் அந்த மாதிரி உண்மையாகவே இருந்து அந்த மாதிரி பிளாக் மேஜிக்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்கள எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்றது ஒரு புக்கில் வந்து ரிட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த புக்கு வந்து ஒரு
ஃபிக்ஷனும் இல்லாமல் ஒரு ரியாலிட்டி ஸ்டோரியை வந்து அவங்க ஃபிக்ஷனாக க்ரியேட் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதை நான் படித்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் நான் இந்த ஸ்டோரியை வந்து எடுத்திருந்தேன். ஸோ இந்த ஸ்டோரி நான் மோஸ்ட்லி ரெக்கார்ட் பண்ணும்போது நைட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். எந்த ஸ்டோரியுமே நான் நைட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஆனால் சோல்ஃபுல் ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் எனக்கு அவ்வளோ மிஸ்டீரியஸாக இருக்கும். ஏன்னா என்னை சுற்றி எது எதுவும் நடக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் என்னோடய பெட் அது என்னை பார்த்து அப்படி முறைக்கும், என் பக்கத்தில் பார்த்து கத்தும். அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக வந்து லாஸ்ட் எபிசோட் நான் போடும்போது 3 minutes and 14 செகண்டோ 10 செகண்ட்ஸோ ஐ டோன்ட் நோ, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலோட வாய்ஸ் ஒரு மாதிரி டீப் ப்ரீத் எடுத்து விட்டால் ஒரு மாதிரி ஒரு வாய்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீப் வாய்ஸ் வந்து அதில் ரெக்கார்ட் ஆகிருந்துச்சு. ஆக்சுவலி அதை நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணல. அது ரொம்ப மைல்டாக தான் இருந்துச்சு. நான் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு 2 இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ணேன். ஆனால் அந்த இடத்துல எப்படி அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்துச்சுன்னு எனக்கு உண்மையாக புரியல. ரொம்ப க்ரீபியாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட் என்னால் தூங்கவே முடியல. மோஸ்ட்லி இதை நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறது நைட்டில் தான் போடுவேன். ஸோ நைட்டில் பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, சோர்ஃபுல்லில் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்கப்பா. எனக்கு அது சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ சப்போஸ் மேபி அது வரத்துக்கு லேட் ஆச்சு, இல்லை அது வேறு ஏதாவது நாய்ஸ் ஏதாவது இன்செர்ட் ஆகுதோ, இல்லை வேறு ஏதாவது அனிமலோட வாய்ஸ் அது மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது கம்ஃபர்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நான் அதை போடும்போது கொஞ்சம் தைரியமாக ரெக்கார்ட் பண்ணி போடுவேன்டா. அவ்வளோதான். எனிவே டாடா பை பை, see you later.